தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதாவால் மட்டுமே கொடுக்க முடியும் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் ஓராண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் ஊழல் மலிந்து காணப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினையும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பும் அதிகரித்துள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்யாத சாதனைகளை தற்போது மத்திய அரசு ஓராண்டில் செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் கடந்த ஓராண்டில் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நடைபெற்றிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்று மாற்றத்தை எங்களால் சொல்ல முடியும். 2 திராவிட கட்சிகளும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மாற்றாக முடியாது. ஏனென்றால் இன்று ஊழல் வழக்கில் இருந்து ஒருவர் வெளியே வந்திருக்கிறார். மறுபடியும் அப்பீல் எப்பொழுது போகும் என்று தெரியாது. அதே போல 2G வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது.